ஆண்டவராகிய இயேசு மெய்யான தெய்வம், உங்களையே என்னையே அதிகமாய் நேசிக்கக்கூடியவர். அவர் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் மறிச்சு, தங்களுடைய பாவத்துக்காக அவர் மறிச்சு உயிரோடு எழுந்த உன்னதமான தகப்பனவர். அவர் உங்களை போல அருமையான பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கக்கூடியவர். அவர் சீக்கிரமாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார். நம்ம நிலைமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு நிச்சயமாய் மாற்றுவாரு. ஆசீர்வாதத்துக்காக மட்டும் கிடையாது, நம் மரிச்ச பிறகு நம்ம ஆத்மா நித்தியமாய் ஆண்டவராகிய இயேசுவோடு இருக்கணும். சரிங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசுவை உங்க இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும். நீங்க இருக்கிற இடம் ஒரு எளிமையான இடமா இருக்கலாம், ஒரு பூ வைக்கலாம், ஒரு சாதாரண பழம் வைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க இருதயத்துல ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க கூட இருந்து அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எல்லாவற்றிலும் மேலானது இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தர் யார் தெரியுமா? அதிகமா பணம் வச்சிருக்கவங்க கிடையாது, அதிகமா பொருள் வச்சிருக்கவங்க கிடையாது, கார்ல போறவங்க கிடையாது. இயேசு எந்த மனுஷனுக்குள்ள இருக்காங்களோ, எந்த மனுஷிக்குள்ள இருக்காங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தர். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஒரு நிமிஷம் பண்ண முடியுங்க. அன்புள்ள இயேசுப்பா, அருமையான இந்த தாயாரை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த தாயாருடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி, இவர்கள் நிலைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இவர்கள் ஆத்துமாவை என் ஆண்டவர் ரட்சிப்பீராக. எல்லாவித பாவங்களில் இருந்தும் இவர்களை நீங்களாக்கி மீட்டு உங்க ரத்தத்தினாலே கழுவி இவர்களை உமது பிள்ளையாக நீ ஏற்றுக்கொள்ளுகின்ற தயவுக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசுவே, உங்க ரத்தத்தினால மகளை மூடி மறைச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க கிருபையின் கரம் மகளோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.